மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லா வெளியே தேடிட்டு இருக்கிறாங்கய்யா. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன், குடும்பங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்கய்யா. ஆனா அந்த மகிழ்ச்சி நிம்மதிங்கிற வார்த்தை நிச்சயம் அந்த குடும்பத்துல தான் இருக்கு. இதை மறுக்க முடியுமா யாராவதுனால? பெண் குழந்தை பத்தி பாப்பா ரொம்ப நல்லா சொன்னாங்க. பெண் குழந்தைக்கு அப்பாவுக்கு உண்டான உறவு எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளவு பாசம் கொண்டது இருக்குன்னு. அந்த அப்பாவை குழந்தை பிறக்கும் போது தாத்தா சொல்லுவாரு, இந்த வீட்டு மகாலட்சுமியே பிறந்துட்டான்னு சொல்லுவாங்க. அப்பா சொல்லுவா, என்னோட தாயே எனக்கு மகளா பிறந்துட்டான்னு. திருஷ்டி பொட்டு வைக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பூவு பொட்டு பட்டு பாவாடை பட்டு தாவணியா போட்டு எல்லாமே சீராட்டி வளர்த்துற பெண்ணு கல்யாண பருவத்துக்கு அப்புறம் எதிர்பாராத விதமா விதவை ஆயிட்டாங்க. அப்ப அந்த அப்பாவோட மனசு எந்த அளவுக்கு புண்படும். இப்படி பார்த்தா நம்ம குழந்தை ஒரு பூ வைக்க முடியாது, பொட்டு வைக்க முடியாது, ஒரு அழகான ஒரு துணி ஒன்று போட முடியாது. அப்ப அந்த குழந்தை பார்க்கும்போது அந்த அப்பா மனசு எப்படி துடிக்கும். அப்ப அவர் சொல்றாரு, இந்த சமுதாயமே உன்னை வெறுத்துருச்சுமா, இனிமேல் நான் எப்படி உன்னை பார்க்க, அழகழகா பார்த்த முகத்தை இன்னைக்கு நான் எப்படி இந்த கோலத்துல நான் பார்க்க முடியும்னு ஏங்குறாரு. அவர் சொல்றாரு, இனிமேல் எல்லாமே விதவை விதவைன்னு தானே உன்னை சொல்ல போறாங்க, நான் என்னமா பண்ண போறேன்னு. அப்ப நம்ம கலைஞர் சொல்றாரு, டாக்டர் கலைஞர் சொல்றாரு, விதவை என்பது வேற்றுமொழி, கைம்பெண் என்று சொல்லி பாருங்கள், ஒரு புள்ளி அல்ல 2 பொட்டு இருக்குன்னு சொல்றாருயா.